Now stem modification. Under stem modification we have three types. This aerial modification, subaerial modification and underground modification. Three type of stem modification we have. The first one, aerial modification. Under this we have creepers, trailer, climber, phyloclad, cladode and thorns type of aerial modification. Under trailer we have three types: procumbent, decumbent and diffuse. Under climber we have six types: root climber, stem climber or twiner, tendril climber, hook climber, lianas, thorn climber. Then under subaerial modification we have four types: runner, stolen, sucker and offset. Under underground modification we have also four types: bulb, comb, rhizome and tuber. First we will see about the aerial modification in detail. Aerial modification of stem. Under that, first type, creepers. Creepers are the plants growing closer, that is horizontally to the ground, and produce roots at each node. So these type of plant we call it as creepers. அப்போ creepers எப்படி இருக்கும்? ஹரிசாண்டலாக அப்படியே கிரவுண்ட் ஒட்டி அட்டாச் பண்ணி creep ஆகி வளர்ந்துருக்கும். ஓகே, திஸ் டைப் ஆஃப் plant we call it as creepers, that is horizontal, closer to the ground and produce what? Roots at each node. ஒவ்வொரு நோட்லேயும் நமக்கு அது ரூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ திஸ் டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் creepers. Example for this is cynodon, dactylon, centella. These two plants are good example for creepers. Cynodon, dactylon is தமிழில் வந்து அருகம்புல், centella வந்து வல்லார செடி. So these two are the example for creepers. Next one, trailers or stragglers. It is a weak stem that spreads over the surface of the ground without rooting at nodes. இப்போ நமக்கு வந்துட்டு க்ரீப்பர்ஸ்க்கும் ட்ரெய்லருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, க்ரீப்பர் வந்துட்டு நோடல் ரீஜியனில் நமக்கு வந்து ரூட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. இதுவும் வீக் ஸ்டெம் தான், அதனால தான் க்ரீப் ஆகுது இல்லையா, கிரவுண்டை ஒட்டி அப்படியே க்ரீப் ஆகுது. பட் ட்ரெய்லர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே நோடல் ரீஜனில் இது வந்துட்டு ரூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ தட் இஸ் த difference. They are divided into three types. Let us see what are the three types. இது வந்து அப்போ trailers வந்து நமக்கு 3 marksல கேட்கலாம் இல்லையா. What are the three types? Prostrate or procumbent, decumbent and diffuse. Prostrate means a stem that grows flat on the ground. Example, Indicofera prostrata, a fabaceae plant it is. Prostrate இது எப்படி இருக்கும், ஸ்டெம் வந்துட்டு அப்படியே ஃப்ளாட்டாக கிரவுண்டில் வளர்ந்துடும். ஓகே, படர்ந்து வளர்ந்துடும். அந்த டைப் ஆஃப் பிளான்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ப்ரோஸ்ட்ரேட் ஆர் ப்ரோகும்பண்ட். எக்ஸாம்பிள், இண்டிகோஃபெரா ப்ரோஸ்ட்ரேட்டா. So that is the prostrate type of plant. Decumbent means a stem that grows flat but becomes erect during reproductive stage. இப்போ ட்ரெய்லர்ஸ் அப்படின்னாவே என்னது, கிரவுண்டு சர்ஃபேஸில் அப்படியே க்ரீப் ஆகிருக்கும், படர்ந்து இருக்கும் இல்லையா. ஆனால் நோடல் ரீஜனில் மட்டும் ரூட்ஸ் வந்துட்டு இருக்காது. இப்போ ப்ரோஸ்ட்ரேட்டில் என்ன, ஜஸ்ட் இது வந்துட்டு கிரவுண்டை வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அப்படியே ஹரிசாண்டலாக கிரவுண்டில் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்டு. இப்போ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருந்தால் இருக்குது அப்படின்னா நம்ம அது ப்ரோஸ்ட்ரேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இதே டெக்கும்பெண்ட்னா என்னென்னா, இதே மாதிரி தான் கிரவுண்டில் வந்து ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், பட் பிகம்ஸ் எரெக்ட் டியூரிங் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்னால் டியூரிங் த ஃப்ளாரிங் சீசன். அப்போ அது ஃப்ளார் ப்ரொடியூஸ் பண்ணுற டைமில் மட்டும் அது எரெக்ட் ஸ்டெம்மை அந்த ஸ்டெம்ஸ் வந்துட்டு எரெக்டாக வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த டைப் ஆஃப் பிளான்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டெக்கும்பன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ட்ரைடக்ஸ். இந்த வெட்டுக்காய பூண்டு, தமிழில் வந்து வெட்டுக்காய பூண்டுன்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா கிணற்று பாசான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டெக்கும்பண்ட், ட்ரைடக்ஸ். Next, third one is diffuse. Diffuse means a trailing stem, that is crawling stem with spreading branches. இதில் வந்து என்னென்னா, அந்த ஸ்டெம் மெயின் ஸ்டெம்லேருந்து நம்பர் ஆஃப் லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்துட்டு க்ரோ ஆகிருக்கும், நல்ல பிக்காக வந்து இருக்கும், நல்ல படர்ந்து இருக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஒன் வி செட் டு பி டிஃப்யூஸ். ஸோ அந்த மெயின் ஸ்டெம்லேருந்து லேட்ரல் பிரான்ச்சஸ், நம்பர் ஆஃப் லேட்ரல் பிரான்ச்சஸ் arise and looks like what, crawling. So this type of nature of plant we call it as it come under diffuse type. Example, Boerhaavia diffusa. ஸோ அதனுடைய நேம் அதனால தான் டிஃப்யூஸா, Boerhaavia diffusa. தமிழில் வந்து மூக்கரட்டி சாரை. I show you the pictures of these two plants.
See this picture, this is Tridax. Tridax procumbens already நம்ம படிச்சிருப்போம். இந்த பிளான்ட் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இதை வச்சு விளையாண்டுருப்பீங்க இல்லையா, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாரை மட்டும் கட் பண்ணி போடுவோம் இல்லையா, that plant. This is Tridax. Next one, see this picture. This is Boerhaavia diffusa. So this is, இது எப்படி இருக்கும், நல்லா ஸ்ப்ரெட்டாக டிஃப்யூஸ்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் செட் டு பி Boerhaavia diffusa. Okay, now next type, climbers. So now you know about creeper, trailers. Now under climbers. Climbers la namakku 6 types irukku illaya. Let us see before what is climbers. These plants have long weak stem and produce special organs for attachment for climbing over a support. So appo climbers அப்படின்ற போதுமே நமக்கு புரிஞ்சிடும். It is a weak stem only, but it produce special organ for its climbing. So அதனுடைய climbing purposeக்காக it produce a special organ for its support for climbing. Climbing helps to display the leaves towards sunlight and to position the flower for effective pollination. So climbers வந்துட்டு இதுக்கும் it also a weak stemmed plant, but ஏன் வந்துட்டு இப்போ கிளைம்பர்ஸ் க்ரீப்பர்ஸ் மாதிரி ட்ரைலர்ஸ் மாதிரி இதுவும் வீக் ஸ்டெம் தான். பட் ஏன் இது கிளைம்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் 2 purpose. 1, to display the leaves towards sunlight. சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும் லீவ்ஸ், அப்போ தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக ஃபோட்டோசிந்தசிஸ் பர்பஸ்க்காக லீவ்ஸ் வந்து சன்லைட்டுக்கு தேவைப்படுது இல்லையா. ஸோ இட் கிளைம் டுவர்ட்ஸ் த சன்லைட் அண்ட் ஒன் இஸ் தட் பர்பஸ். தென் அனதர் பர்பஸ் ஃபார் பாலினேஷன். அப்போ ஃப்ளாரோட பொசிஷன் வந்து நல்ல பிரைட் வெளியில் நல்லா எக்ஸ்போஸ் ஆகணும். அப்போ தான் பாலினேஷன் நடக்கும் இல்லையா, வீண்டு சாரி இன்செக்ட் பாலினேஷன் அந்த மாதிரி நடக்கிறதுக்காக ஃபார் தட் ஆல்சோ இந்த பிளான்ட்ஸ் கிளைம்பஸ் ஃபார் திஸ் 2 purpose only. Let us see what are the types. First one, root climbers. Plants climbing with the help of adventitious roots arising from nodes as in species of piper beetle, piper nigrum, pothos. இப்போ ரூட் கிளைம்பர்ஸ் அப்படின்ற போதும் இங்கே வந்துட்டு இந்த பிளான்ட் வந்துட்டு எந்த ஹெல்ப்பில் வந்துட்டு எந்த பார்ட்டோட ஹெல்ப்னால இது கிளைம்ப் ஆகுது, வித் த ஹெல்ப் ஆஃப் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். இந்த அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் எங்கே இருந்துட்டு வருது, ஃப்ரம் த நோடல் ரீஜியன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெத்தலை செடி, தட் இஸ் பைப்பர் பீட்டில்னா வெத்தலை செடி, பைப்பர் நைக்ரம்னா மிளகு, அண்ட் போத்தோஸ் இட் இஸ் ஆல்சோ a climbing plant only. It come under root climbers because இந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மோட நோடல் ரீஜனில் நமக்கு வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆகுது, அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் வருது. இந்த அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் வந்துட்டு அந்த கிளைம்பிங் பிளான்ட்டை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்குது டைட்டாக. ஸோ இட் வாஸ் ஈஸிலி கிளைம்பிங். ஸோ தீஸ் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் கம் அண்டர் ரூட் கிளைம்பர்ஸ். Okay, example piper beetle, piper nigrum and pothos. Then second one, stem climbers. It is also called twiners. These climbers lack specialized structure for climbing and the stem itself coil around the support. Example, Ipomea, Clitoria, Quisqualis. Example, Ipomea na சக்கரவள்ளி கிழங்கு, Clitoria சங்குப்பூச்செடி, குவிஸ்குவாலிஸ். ஸோ இந்த பிளான்ட்ஸ் எப்படி இங்கே இந்த பிளான்ட்ஸ்க்கு இதுவும் வீக் ஸ்டெம்டு பிளான்ட்டு தான், ஆனால் இதுக்கு நோடல் ரீஜனில் அதுக்கு வந்து எந்த ரூட்ஸும் ஃபார்ம் ஆகலை. இது வந்து எப்படி ஸ்டெம் இட் செல்ஃப் நோ ரூட்ஸ் இட் ஹேவ். ஸோ இந்த ஸ்டெம்மே என்ன பண்ணுது, அப்படியே அதனுடைய சப்போர்ட்டை வந்துட்டு இட் ட்வைன் அரவுண்ட் த ஸ்டெம் அண்ட் இட் கிளைம்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஐப்போமியா, கிளைட்டோரியா and Quisqualis. So it lacks the specialized structure for climbing. Stem climbers may coil around the support either clockwise or anti-clockwise. இப்போ இந்த ஸ்டெம் வந்துட்டு ஆன்டி கிளாக்வைஸ்லேயும் வந்துட்டு அந்த சப்போர்ட்டை சுற்றி வந்துட்டு அது கிளைம்ப் ஆகலாம், இல்லை ஆன்டி கிளாக்வைஸ்லேயும் சப்போர்ட் வந்துட்டு கிளைம்ப் ஆகலாம். ஸோ சப்போஸ் இப்போ கிளாக்வைஸில் வந்துட்டு காயில் பண்ணி கிளைம்ப் ஆகுது அப்படின்னா தட் டைப் இஸ் செட் டு பி டெக்ஸ்ட்ரோஸ். இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் அது வந்துட்டு கிளைம்ப் பண்ணுது அப்படின்னா அது வந்து சைனிஸ்ட்ரோஸ். ஸோ இந்த டூ மார்க்ஸில் டிஃப்ரென்ஸில் கேட்கலாம், டெக்ஸ்ட்ரோஸ் அண்ட் சைனிஸ்ட்ரோஸ். லெட் us see what are they. Clockwise coiling climbers are called dextrose. Example, Dioscorea alta. Anti-clockwise coiling climbers are called sinistros. Example, Dioscorea bulbifera. So இது வந்துட்டு dextrosக்கு example Dioscorea alta, sinistrosக்கு Dioscorea bulbifera. Okay.
இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழில் வந்து டயஸ்கோரியா ஆல்டாக்கு வந்து செவ்வல்லி கொடின்னு சொல்லுவாங்க. டயஸ்கோரியா பல்பிஃபெரா அப்படின்னா காய்வல்லி கொடி. தமிழில் வந்து அதுதான் ஏர் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைப் hook climbers. These plants produce specialized hook-like structures which are modification of various organs of the plant. இதுக்கு எப்படி இருக்குது? Specialized hook-like structures. These plants produce what? A specialized hook-like structure which are the modification of various organs of the plant. ஒவ்வொரு பிளான்ட்லேயும் அதனுடைய கிளைம்பிங் பர்பஸ்க்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எந்த ஆர்கன்ல இருந்து ஃபார்ம் ஆகுதோ அதை வச்சு நம்ம இங்கே டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். இன் ஆர்ட்ரோபாட்ரிஸ் மீன்ஸ் மனோரஞ்சித செடி இருக்கு இல்லையா, அதில் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹூக். ஏன் அதனுடைய இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து ஹூக்காக மாடிஃபை ஆகுதுன்னா ஃபார் கிளைம்பிங் பர்பஸ் ஒன்லி. இன் Calamus curved hook. Calamus means வசம்பு. வசம்பில் வந்து leaf tip is modified into hook. In Bignonia angiscati the leaflet, அதாவது Bignonia angiscati அப்படின்றது வந்து நம்ம தமிழ் நேம் வந்துட்டு தெரியல, பட் தமிழ் நேம் வந்துட்டு கிடையாது. அதுக்கு இங்கிலீஷில் காமன் வெர்னகுலர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட் கிளாஸ் கிளைம்பர் அல்லது கேட் கிளாஸ் வைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த லீஃப்லெட்ஸ் இட் செல்ஃப் மாடிஃபைட் இன்டு கர்வ்டு ஹூக். இன் ஹங்கோனியா மோதிர கண்ணின் தமிழில் இந்த ஹங்கோனியா த ஆக்சிலரி பட்ஸ் மாடிஃபைட் இன்டு ஹூக். ஸோ ஹூக் கிளைம்பர்ஸில் நம்ம 1 2 3 4 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ஹூக்காக மாடிஃபை ஆகுது. ஸோ வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பிளான்ட் வந்துட்டு ஹூக்காக மாடிஃபை ஆகுது. we know the example, we learned the example also now. Under this I show you the pictures. See here Bignonia angiscatiல பாருங்கள், இந்த லீஃப்லெட்ஸ் வந்துட்டு மாடிஃபைட் இன்டு ஹூக். அங்கே 3 ஸ்ட்ரக்சர்ஸ் ஹூக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லீஃப்லெட்ஸ் வந்து நமக்கு இங்கே என்னவா மாடிஃபை ஆகிருக்கு? கர்வ்டு ஹூக்கு. see here you can see clearly பாருங்கள். now the leaflets இங்கே 2 leaflets இருக்குது. அங்கே ரிமைனிங் லீஃப்லெட் வந்து it was modified into hook in Bignonia angiscati. see here in Atrabatris இங்கே பாருங்கள், இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹூக். ஸோ அண்டர் ஹூக் கிளைம்பர்ஸ் we have 4 types of hook modifications. One in Atrabatris, here inflorescence axis is modified into hook. In Calamus the leaf tip is modified into hook. Then in Bignonia angiscati the leaflets are modified into hook, whereas in Hungonia the axillary buds are modified into hook. For what purpose these structures are modified? Only for climbing purpose. And then next type is thorn climbers. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஹூக் கிளைம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ ஒரு பிளான்ட்டோட ஆர்கன்ஸ் எந்த ஆர்கனை வேணாலும் இருக்கலாம், அது வந்து ஹூக்காக வந்து மாடிஃபை ஆகுது ஃபார் கிளைம்பிங் பர்பஸ். அதனால நம்ம ஹூக் கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ அது ஹூக் மாதிரின்னு என்னது, ஊக்கு மாதிரி வளைஞ்சிருக்கும், அதனால ஹூக் கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம். நவ் 4th டைப் இஸ் தான் கிளைம்பர்ஸ். ஏன் தான் கிளைம்பர்ஸ்? தான் என்னது, முள் மாதிரி இங்கே வந்துட்டு மாடிஃபை ஆகிடும். வித் த ஹெல்ப் ஆஃப் தட் இட் வாஸ் கிளைம்பிங். அதனால இதை வந்து நம்ம தான் கிளைம்பர்ஸ் சொல்கிறோம். Climbing or reclining on the support with the help of thorns, as in Bougainvillea and Carissa. Carissa-na கலாக்காய் மரம். ஸோ இந்த Bougainvillea-na நம்ம காகித பூச்செடி. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா அதுக்கு வர அந்த தான்ஸை வச்சு தான் these plants help for climbing. It fix the thorns for thorns with the support and it climbs. So in this way it was climbing. So it comes under thorn climbers. Example Bougainvillea and Carissa. Next type is the liana. Liana, it may also called woody stem climber. Here woody perennial climbers found in tropical forest are called lianas. Lianas அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா it is said to be a woody perennial climber found in tropical forest. Tropical forestல இருக்கிற ட்ரீஸை வந்துட்டு இந்த கிளைம்பர் பிளான்ட் என்ன பண்ணும், நல்லா வந்து சுற்றி ட்வைன் பண்ணி they twine themselves around tall trees to get light.
ஏன்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா அடர்த்தியாக நெருக்கமாக இருக்கும். ஸோ ஃபார் சன்லைட் இட் கிளைம்ஸ் டு த டாப் டிப் ஆஃப் த ட்ரீ ஃபார் சன்லைட். ஸோ அது வந்துட்டு பிளான்ட்டை வந்து நல்லா வந்துட்டு சுற்றி ட்வைன் பண்ணி டாப் ரீஜன் ஆஃப் த ட்ரீ வரைக்குமே இது கிளைம்ப் ஆகும் டு கெட் ஃபார் சன்லைட். ஸோ தீஸ் டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் செட் டு பி woody perennial climbers or woody stem climbers. ஸோ இதை வந்துட்டு அதனால தான் அது லியானாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டாப் ட்ரீ வரைக்கும் இது கிளைம் பண்ணி மேலே வந்து ஒரு லேயராக அந்த ட்ரீ மேலே வந்துட்டு படர்ந்து இருக்கும். ஸோ இட் இஸ் செட் டு பி, அதனால தான் இது லியானாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஹிப்டேஜ் பெங்காலென்சிஸ், பாகினியா வாலி. இப்போ ஹிப்டேஜ் பெங்காலென்சிஸ் அப்படின்னா குறுக்கத்தி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். பாகினியா வாலி and another type of lianas. So these are the example for this one. Next type is the tendril climber. Tendrils are thread-like coiling structures which help the plants in climbing. Tendrils may be the modification of stem as in Vitis and Cissus quadrangularis, inflorescence axis in Antigonal, leaf in Lathyrus, leaflets Pisum sativum, petiole Clematis, leaf tip Gloriosa, stipules Smilax. In pitcher plant Nepenthes, the midrib of the leaf often coils around a support like a tendril and holds the pitcher in a vertical position. But tendril climbers, tendrils means what? They are thread-like coiling structures which help the plant in climbing. இப்போ வந்து Cissus quadrangularis அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரண்டை செடி. Cissus quadrangularis is the பிரண்டை. இதில் வந்து பிரண்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் இன்டர்னோடல் ரீஜனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்துட்டு ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது ஸ்டெம்மோட கிளைம்பிங்க்கு. ஓகே, ஸோ இங்கே அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இங்கே அந்த த்ரெட் லைக் காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்வைனர்ஸ். அதை தான் நம்ம tendrils நம்ம சொல்கிறோம். These tendrils are thread-like coiled structures which help the plants in climbing. Tendrils வந்துட்டு இப்போ ஒவ்வொரு பிளான்ட்லேயும் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போது tendrils modification of stem, ஸ்டெம்மே வந்து tendril மாடிஃபிகேஷனாக இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா in Vitis and Cissus quadrangularis ஸ்டெம்மில் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது அந்த ஸ்டெம்மில் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் Vitis and Cissus quadrangularis. இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸில் நமக்கு இருக்குன்னா ஆன்டிகோனன். இப்போ லீஃபில் இருக்குன்னா லத்தேரஸ்னா ஸ்வீட் பீ. இதே வந்து லீஃப்லெட்ஸில் நமக்கு இருக்குன்னா பைசம் சாட்டிவம் அப்படின்னா கொண்டக்கடலை. இது கிளைமேட்டிஸில் வந்துட்டு பீட்டியோலில் நமக்கு வந்துட்டு இந்த டெண்ட்ரில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். குளோரியோசா சூப்பர்பானா செங்காந்தல் செடி இருக்கு இல்லையா, ஸ்டேட் ஃப்ளவர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் டிப்பு வந்துட்டு நமக்கு அந்த டெண்ட்ரில் நம்ம பார்க்கலாம். இதே ஸ்மைலாக்ஸில் ஸ்டிப்யூல்ஸில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம், இட் இஸ் மாடிஃபை இன்டு டெண்ட்ரில். ஸோ இன் பிக்சர் பிளான்ட்டில் இந்த மிட்ரீஃப் ஆஃப் த லீஃப் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது, நமக்கு தீஸ் டெண்ட்ரில்ஸ். ஸோ தீஸ் ஆர் த மாடிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் ஸ்டெம். So they are helpful for climbing. So this example for tendril climbers. So in Nepenthes, the midrib of the leaf often coils around a support like a tendril and holds the pitcher in a vertical position. So pitcher plantல இந்த midrib leaf-ஓட midribல வந்துட்டு நமக்கு இந்த tendrils இருக்கிறனால இது என்ன பண்ணுது, it coil around the support like a tendril and holds the pitcher in a vertical position. அதனால தான் pitcher plant அந்த pitcher வந்து vertical positionல அதனால ஹோல்ட் பண்ணியிருக்க முடியுது. ஏன்னா midrib of the vein நமக்கு எப்படி இருக்குது, coiled around a support like a tendril. Okay, next type is the phyllo-clad. இதுக்கு phyllo-cladக்கு வந்து குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பன்ஷியா. அப்போ ஒப்பன்ஷியா நீங்கள் சப்பாத்திக்கலை செடி நல்லா மைண்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா it will be easy to understand this one. This is a green flattened cylindrical or angled stem or branch of unlimited growth consisting of a series of nodes and internodes at long or short intervals. ஸோ அப்போ அதனுடைய ஸ்டெம் நமக்கு எப்படி இருக்குது, க்ரீனாக இருக்குது, ஃப்ளாட்டண்டாக இருக்குது. ஃப்ளாட்டண்டு சிலிண்ட்ரிக்கல்னு நம்ம சொல்கிறோம். அது ஃப்ளாட்டண்டாகவும் இருக்குது, நமக்கு சிலிண்ட்ரிக்கலாகவும் இருக்குது,
ஆங்கிள்டாகவும் இருக்குன்னா சிசஸ் குவாட்ராங்குலரிஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டெம் நோடல் ரீஜன்ஸ் மட்டும் வெளியில் வந்திருக்கும், இன்டர்நோட் உள்ளே போயிருக்கும். அந்த மாதிரி சதுரமாக இருக்கும். தட் இஸ் ஆங்கிள்டு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியும் இருக்கும். க்ரீனாக இருக்கும், ஃப்ளாட்டண்டாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். நம்ம அந்த சப்பாத்தி கள்ளி செடியில் உருண்டையாக இருக்கும் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ஆங்கிள்டு ஸ்டெம் நம்ம பார்க்கலாம். ஆர் பிரான்ச் ஆஃப் அன்லிமிட்டெட் க்ரோத். இதுக்கு வந்து ஒரு லிமிட்டெட் கிடையாது க்ரோத்து. இட் ஹேஸ் அன்லிமிட்டெட் க்ரோத் கன்சிஸ்டிங் ஆஃப் சீரியஸ் ஆஃப் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் அட் லாங் ஆர் ஷார்ட் இன்டர்வல்ஸ். அதனுடைய நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் ஷார்ட் இன்டர்வல்ஸ்லையும் நம்ம பார்க்க முடியும், இல்லது லாங் இன்டர்வல்ஸ்லையும் நம்ம வந்துட்டு இருக்கும் அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் த ஸ்டெம். ஸோ phylloclad means what? Phylloclad is characteristics adaptation of xerophytes. ஸோ இந்த phylloclad modification of stem வந்துட்டு நம்ம எந்த plant வெரைட்டியில் நம்ம பார்க்க முடியும்னா xerophytes, where the leaves often fall off early and modified into spines or scales to reduce transpiration. ஸோ இந்த phylloclad வந்துட்டு it is a adaptation of xerophytes. இங்கே வந்துட்டு இந்த phyllocladல வந்து leaves வந்துட்டு it often fall off earlyயாகவே வந்துட்டு அந்த leaves வந்துட்டு உதிர்ந்துட்டு அந்த லீஃப் வந்து என்னவோ மாடிஃபை ஆகிடுது, ஸ்பைன்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்கேல்ஸ். ஃபார் வாட் பர்பஸ்? டு ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் லீஃப் கொட்டிட்டு அது ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆகிடுது. So the phylloclad takes over all the functions of leaves. அப்போ phyllocladனா நம்ம எந்த ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம், அந்த flattened ஸ்டெம் வந்துட்டு become flattened ஸ்ட்ரக்சராக மாடிஃபை ஆகிடுது இல்லையா, சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அப்போ லீவ்ஸ் ஓட ஃபங்க்ஷன் வந்து எது டேக்கப் பண்ணிக்குது, திஸ் phylloclad, and it perform the function of leaves, that is what particularly photosynthesis. The phylloclad is also called cladophyll. இது 3 மார்க்கில் கேட்கலாம், phylloclad அல்லது கிளாடோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க்கில் இல்லை 2 மார்க்கில் கேட்கலாம். எக்ஸாம்பிள் ஒப்பன்சியா, ஃபில்லோகாக்டஸ், மியூலன்பெக்கியா, ஃப்ளாட்டன்டு phylloclad, கேஷூரினா, யுஃபோர்பியா திருக்காலி, யுஃபோர்பியா ஆன்டிகோரம், சிலிண்ட்ரிக்கல் phylloclad. எல்லாமே சப்பாத்திக்கலியோட வெரைட்டிஸ் தான். இது எல்லாமே ஜூரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் தான். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் phylloclad. See the pictures here, phylloclad and spine. Next type is the cladode. Cladode is a flattened or cylindrical stem similar to phylloclad but with 1 or 2 internodes only. The stem nature is evident by the fact that they bear buds, scales and flowers. Example, asparagus, it have cylindrical cladode. Ruscus, flattened cladode. 1 மார்க்கில் கேட்கலாம். Dash have cylindrical cladode, dash have flattened cladode. ஸோ asparagus, ruscus. ஸோ இப்போ cladode என்னது, இதே மாதிரி phylloclad மாதிரியே தான். Cladode is a flattened or cylindrical stem similar to phylloclad மாதிரி இதுக்கும் flattened இல்லை cylindrical stem இருக்கும், பட் வித் 1 or 2 internodes only. நம்ம இங்கே வந்துட்டு internodes மட்டும்தான், நமக்கு 1 or 2 internodes மட்டும்தான் இருக்குது. Okay, that is the difference between phylloclad and cladode. Here the stem nature is evident by the fact that they bears buds, scales and flowers. So we can identify this nature. The stem nature is evident by the fact. நம்ம இதை எப்படி இந்த stem நம்ம we can identify this one easily means they bear, அந்த ஸ்டெம்மில் நமக்கு எல்லாமே இருக்குது, பட்ஸ் இருக்குது, ஸ்கேல்ஸ் இருக்குது அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போ சிலிண்ட்ரிக்கல் கிளாடோட்னா ஆஸ்பராகஸ், ஃப்ளாட்டன்டு கிளாடோட் மீன்ஸ் ரஸ்கஸ். Next one, thorns. Thorn is a woody and a sharp pointed modified stem. Either the axillary bud or the terminal bud gets modified into thorns. In citrus and Atlantia, axillary bud is modified into thorns. இப்போ தான்ஸ்னாலுமே வந்துட்டு it is like முள்ளு தான் இல்லையா. இது வந்து முள்ளு எப்படி இருக்குது, உட்டியாக இருக்குது, நல்லா திக்காக உட்டியாக இருக்குது, ஷார்ப்பாக பாயிண்டடாக இருக்குது, பாயிண்டட் மாடிஃபைடு ஸ்டெம். ஸோ இதுவும் என்னது, ஒரு மாடிஃபைடு ஸ்டெம் பார்ட்டு தான் இது. ஸோ ஆனால் இங்கே இந்த தான்ஸ் நமக்கு எப்படி இருக்குது, நல்லா கட்டையாக இருக்குது, ஷார்ப் பாயிண்டடாக இருக்குது. Either the axillary bud or the terminal bud gets modified into thorns. இப்போ ஸ்டெம்மில் இருக்கிற எந்த பார்ட் வந்து நமக்கு இது வந்துட்டு மாடிஃபை ஆகிருக்கு தான்ஸா, ஆக்சிலரி பட் அல்லது டெர்மினல் பட்ஸ் ஒன்லி கெட் மாடிஃபைட் இன்டு தான்ஸ். சிட்ரஸ் அண்ட் அட்லாண்டியாவில் ஆக்சிலரி பட்ஸ் வந்துட்டு மாடிஃபைட் இன்டு தான்ஸாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் தான்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி aerial stem modification. Now we will move on to the subaerial
stem modification.